சென்னை ஆவடி பகுதியில் கடந்த 10 வருடங்களாக கேட்டரிங் துறையில் புகழ்பெற்று விளங்கக்கூடிய ஆர்எஸ் கேட்டரர்ஸ் நிறுவனத்தின் சிறப்பினை இன்றைய தகவல் உலா நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இந்நிறுவனத்தின் உரிமையாளர் திரு ஆர்எஸ் கோபி அவர்கள் இந்நிறுவனத்தின் சிறப்பினை குறித்தும் இவர்களது தனித்துவம் குறித்தும் நேயர்களுக்கு விளக்குகிறார். வெல்கம் டு ஆர்எஸ் கேட்டரர்ஸ். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆர்எஸ் கேட்டரர்ஸை பத்தி பாத்தீங்கன்னா நம்ம கடந்த ஒரு 10 வருஷமா நம்ம பண்ணிட்டு வரோம். இது ஸ்டார்ட் பண்ணல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பேசிக் என்னோட பேசிக் பயணம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஸ்கூல் காலேஜஸ்ல படிக்கும் போது பார்ட் டைம் ஜாபா நம்ம கேட்டரிங் மேன் பவர் சப்ளை போயிட்டு இருந்தோம். இந்த கேட்டரிங் சர்வீஸ் எல்லாமே ஃபுல்லா மேன் பவர் சப்ளை ஃபுல்லா பண்ணிட்ட பிறகு தென் அதுக்கப்புறம் நம்ம காலேஜ் முடிச்சிட்ட பிறகு சரி ஓகே நம்ம தான் மேன் பவர் சர்வீஸ் எவ்வளவு பேர் இருந்தாலும் நம்ம கிளியரா பண்ணுவோம். ஆக்சுவலா ஒரு 200 மெம்பர்ஸ் இருந்தா கூட ஒரு 3000 பேர் ஃபுட்னா கூட அந்த இடத்துல நின்று அது எப்படி மேனேஜ்மெண்ட் கிளியரா எண்டிங் வரைக்கும் முடிச்சு கொடுத்துட்டு வெளியே வரன்ற விஷயம் நமக்கு தெரியும். இதுவரையும் நம்ம பண்றோமே, நம்ம நெக்ஸ்ட் இந்த ஃபுட் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளையாட்டுத்தனமா போனதுதான். போயிட்டு வெஜ் ஒரு மாஸ்டர்ஸ் கிட்டயும் வெஜ் நம்ம பாடியில ஒரு நாகியா மாஸ்டர் ஒரு பெரிய மாஸ்டர்ஸ் இருக்காரு, அவர்கிட்ட வெஜ் தனியா நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கணும். தென் அதை தாண்டி பிரியாணி பாத்தீங்கன்னா பல்லவரத்துல ஒரு ஃபாரூக் பாய்ன்னு சொல்லிட்டு மாஸ்டர்ஸ் அவர் தான் குருநாதர், அவர்கிட்ட தனியா பிரியாணி போயிட்டு நம்ம ட்ரைனிங் எடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணது அந்த ஆர்எஸ் கேட்டரர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம சின்னதா ஒரு ஈவெண்ட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி இதோட 10 இயர்ஸ் ஆயிருக்கு. நல்ல எல்லா இடத்துலயுமே நல்ல ஒரு பேர் இருக்கு ஆர்எஸ் கேட்டரர்ஸ். தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய இடத்துல நம்ம கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. நம்ம டீம் போய் எல்லா இடத்துலயும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். தென் இதை தாண்டி லாஸ்டா கூட நம்மளோட சேனல்ஸ்ல கூட இந்த கன்னியாகுமரியில நம்ம ஒரு 2000 பேருக்கு மட்டன் சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுத்துருந்தோம். அதை நம்ம வீடியோவா போட்டிருக்கோம். எங்களோட தனிச்சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த கரெக்டான ஃபர்ஸ்ட் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, கஸ்டமருக்கு எப்படி நம்ம சர்வீஸ் பண்ணணும். நம்ம ஃபுட் நம்ம காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ப்ரிப்பரேஷன் பண்றது விஷயம் கிடையாது. அதை கரெக்டா ப்ரெசன்டேஷனா நம்ம இலைக்கு சாப்பிட்றதுக்கு எப்படி கொண்டு போய் கொடுக்குறோம் அது விஷயம் தான் வைக்கும். அந்த விஷயத்துல நாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கோம். நம்மளோட சிக்னேச்சர் டிஷ்னா நம்ம வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆல் வெரைட்டிஸ் வெஜ்ல ஆல் வெரைட்டிஸ் என்ன மெனு நீங்க கஸ்டமைஸ் கொடுத்தாலும் அதுக்குண்டான ஸ்பெஷல் மாஸ்டர்ஸ் நம்ம ஹையர் பண்ணி அதை உங்களுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் இந்த ஹைதராபாத் ஸ்டைல், ஆந்திரா ஸ்டைல், இந்த மாதிரி நிறைய தமிழ்நாட்டில் மதுரை ஸ்டைல், காரைக்குடி, செட்டிநாடு, அந்த மாதிரி என்ன வெரைட்டிஸ் கேட்டாலும் எந்த டைப் பிரியாணிஸ் பிளஸ் எந்த டைப் நான்வெஜ் எது கேட்டாலும் அதுக்குண்டான மாஸ்டர்ஸ் ஹையர் பண்ணி கிளியரா உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். இதை தாண்டி பிரியாணியில் நம்மளுக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா அன்லிமிடெட் பீசஸ். எல்லாரும் அன்லிமிடெட் பிரியாணி கேள்விப்பட்டுவேன். இது அன்லிமிடெட் பீசஸ். தென் இது பிரியாணி மட்டும் அப்படி பாத்தீங்கன்னா பிரியாணி மட்டும் இல்ல, நீங்க என்ன ஆர்டர்ஸ் ஒரு 20 ஐட்டம் ஆர்டர் பண்ணாலும் 20 ஐட்டமும் அன்லிமிட்டடா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கடந்த வருஷமா பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஈவெண்ட் பண்ணிருக்கோம். நம்ம பண்ணாத ஈவெண்ட்ஸே கிடையாது. ஆக்சுவலா அரௌண்ட் பாத்தீங்கன்னா இப்ப சென்னையில ஒரு 80% இருக்கிற மகால்ஸ், சர்ச், கம்யூனிட்டி ஹால், சின்ன பார்ட்டி ஹால் முதற்கொண்டு 80% எல்லாமே நாங்க கவர் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஈவெண்ட்னு ஒரு சின்ன மேரேஜ் ஈவெண்ட்னா கூட சொந்தக்காரங்க எல்லாமே நல்லா கூடி நின்று பொருள் வாங்கி சமைச்சு இது பண்ணி அவங்களே பரிமாறி அந்த மாதிரி இருந்தாங்க. இப்ப காலப்போக்கில் போக 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 எல்லாருக்கும் கொஞ்சம் ஒர்க் பிஸி அந்த மாதிரி எல்லாமே இருக்கும்போது ஃபுல்லா ஈவெண்டா நாங்க உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இது கேட்டரிங் பாத்தீங்கன்னா நம்ம நாட் ஒன்லி கேட்டரிங் மட்டும் இல்லாம ஃபுல் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் என்னென்ன நீங்க கேக்குறீங்களோ அது எல்லாமே நம்ம எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு நாங்க ரெடி பண்ணி கொடுப்போம். நம்மளோட ஆர்எஸ் கேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி அப்டேட் தான். இந்த ஒரு நாள் 2 நாள் டெய்லி என்னென்ன புதுசா வருதோ, ஒரு கஸ்டமர் ஸ்டால்ஸ், ஃபுட்டில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ நம்ம டீம் அதுக்குன்னு தனியாக நம்ம டீம் வச்சிருக்கோம். டீம் டெய்லி அனலைஸ் பண்ணி ஒரு ஐட்டம்ஸா சார் இதை கொண்டு வரலாம், இந்த ஐட்டத்துல இருந்து இந்த செஃப்பை கொண்டு பண்ணலாம். பிளஸ் இந்த லாஸ்டா பாத்தீங்கன்னா கூட இந்த வெத்தலை தோசை நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஸ்வீட்ஸ் நிறைய வெரைட்டிஸ் புது ஐட்டம்ஸா பண்ணிருக்கோம்.
நம்மளால வந்து இப்ப நிறைய பேர் பட்ஜெட் வைஸ் பண்றாங்க. ரொம்ப வந்து சில பேர் எனக்கு சார் எனக்கு இவ்வளவுதான் சார் பட்ஜெட், இதுக்குள்ள உங்களுக்கு பண்ணி கொடுங்கன்றாங்க. அந்த மாதிரி நம்ம மினிமம் வந்து ஒரு வெஜ்ஜின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 200 ரூபாயில வந்து 1000 2000 ரூபாய்க்கு வரையும் மெனு இருக்கு. நான்வெஜ் பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் 200 மெம்பர்ஸ்ல இருந்து நம்ம A to Z நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த துறைக்கு பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இந்த பிரியாணி எங்க கிட்ட கூட நிறைய ட்ரைனிங்க்குலாம் நிறைய பேர் வராங்க. பிரியாணி கத்துக்கிட்டு ஆர்வத்தோட வராங்க. ஃபயர்வுட் நம்மளோட பாத்தீங்கன்னா ஃபயர்வுட் பிரியாணி தான். இந்த ஃபயர்வுட்ல வரும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். எனக்கும் ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அந்த நெருப்பு வந்து நம்மளால வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் நம்ம கஷ்டத்தை தாண்டி ஒரு வேலை கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க வந்து பண்ணீங்கன்னா போக போக அந்த நீங்க அந்த ஒர்க்கை வந்து ரொம்ப லவ் பண்ணி பண்ணீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு என்னைக்கா இருந்தாலும் அந்த வேலை வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.